நீங்க 25 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை மட்டும் ரியலைஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க லைஃப்ல என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்றது உங்களை பத்தி யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் சத்தியமா செம ஹாப்பியா இருக்கும். செகண்ட் ஒன், என்னைக்குமே லைஃப்ல ரேண்டமா யார்கிட்டயோ இருந்து அட்வைஸ் கேட்கறது நிறுத்துங்க. நீங்க ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிருக்கணும், இல்லனா வர்த்தே இல்ல. தேர்ட் ஒன், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட ரியல் முகமும் வெளியே வந்துடும், அதுக்கு ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதும். ஃபோர்த் ஒன், உங்க சந்தோஷத்தோட சீக்ரெட் என்ன தெரியுமா? நீங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம லைஃப்ல ஃப்ரீயா இருக்கிறது தான். அண்ட் இந்த லைஃப்ல எதை பத்தியும் கவலைப்படாம ஃப்ரீயா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா தேவைப்படும்? நீங்க தைரியமா ஒரு விஷயத்த செய்யும் போது தான் அது நடக்கும். நீங்க என்னைக்கு தைரியமா ஒரு விஷயத்த பண்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களால ஃப்ரீயா இருக்க முடியும். நீங்க ஃப்ரீயா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். லாஸ்ட் ஒன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன தெரியுமா? உங்களோட லைஃப்ல என்னைக்குமே ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணவும் கத்துக்கணும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில வர ஒவ்வொரு ப்ராப்ளம் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த பிரச்சனை நமக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை லைஃப்ல சொல்லி தரும். அதை ஜஸ்ட் நம்ம என்ன பெர்செப்ஷன்ல பாக்குறோம்ன்றத பொறுத்து மட்டும் தான் இருக்கு. சோ லைஃப்ல இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெகட்டிவா ஒரு விஷயம் நினைக்கிறனாலயோ நம்ம சோகமா இருக்கிறனாலயோ எதுவுமே மாற போறது கிடையாது. அண்ட் நம்மளால மாத்த முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம ஏன் சோகமா இருக்கணும்? சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம்னு லைஃப்ல ஜாலியா இருங்க.